வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்க்கறது 25/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது வியாழக்கிழமைங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது சதய நட்சத்திரம் கும்பராசி. சந்திராசிரமமாக அமைகிறது கன்னிராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா கோ ஷா ஷி சு. கோ ஷா சி சு. நீங்கள் எந்த பெயர் நாம எது வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திதின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிற பஞ்சமி திதி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. யோகம் பார்த்தீங்கன்னா வஜ்ர யோகம். கரணம் பாலவ கரணம். உச்சம் நீச்சம் ஆட்சி எந்த கிரகமும் இல்லைங்க. பஞ்சபட்சின்னு பார்த்தோம்னா மயில் தான் பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் மிதன ராசிலையும் 1ஆம் பாதம். துரதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சதய நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் எடுத்தவனையும் தசா புத்தி ராகு தான் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் ராகு தசை புத்தி நடக்கிற காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் முழுமையாக குழந்தைகளும் அப்பா அம்மா எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. இந்த ராகு 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இல்லை 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா யோகத்தை கொடுப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லக்னத்துலேருந்து 11லையோ 6லையோ இருக்கிற மாதிரி ஆப்ரேஷன் கீது பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த லக்னம் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கடக லக்னம், 2வது சிம்ம லக்னம், 3வது மகர லக்னம், 4வது கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்தில் குழந்தைகளை ஆப்ரேஷன் கீது பண்ணி எடுக்காமல் இருந்தால் சரிங்க. இல்லை விதி அமையுது, அவங்க சுகப்பிரசவம் ஆகுறாங்க அப்படின்னா அது விதி பலன் தான், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த ராகு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய தசை குரு தசை ஒரு 16 வருஷம் வரும். அப்படின்னா அந்த குருவுக்கு யாராரு பாதகம் அந்த லக்னத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம், துலாம் லக்னம் இந்த லக்னமும் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வர சனி தசையும் கூட அதே லக்னத்தில் பாதிப்பு இருக்கிறதுனால இந்த 6 லக்னத்தில் குழந்தைகளை எடுக்காமல் இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் ஒரு 18 ஒரு 15 வருஷம் வைங்க, அதில் ஒரு 16 31 வருஷம், அது ஒரு 19 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 50 வயசு வரைக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா வாழ்ந்துட்டு பூமியில் போகக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் எடுக்காமல் சரி அதே அமையுது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தந்தைக்கு ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை. பூர்வீகத்தில் இருக்க முடியாது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பூர்வீகத்தில் எல்லாமே வெளியே போயிருந்தா என்ன அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே மனிதர்களுக்கு சாகிற வரைக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னென்னா தான் பிறந்த இடத்துல இருக்கணும், தான் பூர்வீகத்தில் இருக்கணும், தன்னை பெற்றவங்க வளர்ந்த இடத்துல நம்மளும் வளரணும், நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு காரணத்தினால ஊரை விட்டு வெளியே போகக்கூடியது, வாடகை வீட்டிலே இருக்கக்கூடியது, அது பூரா ஏற்படுத்துவாங்க. அந்த ஏற்படுத்துகிற காலங்கள் தான் இந்த மாதிரி லக்னங்கள் அமையிற காலம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதனால தான் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. இது கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகிறது, நம்ம யாருக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால மாட்டிக்கிறது, இஎம்ஐலாம் போட்டிருப்பாங்க, அதை சரிவர கட்ட முடியாமல் சூழ்நிலையை இழுத்துட்டு போயிடும். அதனால் வர்ற பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது, சம்பாதிக்கிற பணமும் எங்கே போகுதுன்னு தெரியாது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னத்துல எல்லாம் போடாமல் இருக்கிறது, குழந்தைக்கு இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சிறப்புங்க. நாங்கள் கோடீஸ்வரங்க தான், பிரச்சனை இல்லை வைக்கல அப்படின்னா உங்களுக்கு தெருவுக்கு கொண்டாந்து நிறுத்தும் இந்த சில லக்னங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஃபேமிலி இப்போ ரொம்ப கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு காரணமாக அமையக்கூடிய அமைப்பு தான். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் எங்களுக்கு கடவுள் பக்தி கிடையாது, அதெல்லாம் இது இருக்குது, அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இங்கே யாருமே எதையுமே கட்டாயப்படுத்தி நாங்கள் கொடுக்க விரும்பலை. ஏன்னா நானே ஒரு காலத்தில் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? இன்னைக்கு நானும் உட்காந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணை மிதிச்சா வேலை செய்யும் அப்படிங்கிற காரணங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வைங்களேன், இதை போய் நீங்கள் 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது சம்மந்தப்பட்ட கோயில் மண்ணை மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு புத்தியும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன இருக்குது. ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்தால் எப்படி அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தா நல்ல லாபம். தந்தை சரியான கோபக்காரர், ரோசக்காரர். தந்தை கையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, புள்ள அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பா. சரிங்களா? ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்டது, முன்னாடி பிள்ளைக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் வரும். பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்பயே சொல்லலாம், அதுதான் ஜோதிடங்கிறது. சரிங்களா? எதுவும் பிரச்சனைகள் தந்தைக்கு அதிகமானால் தொலைதூர பயணங்கள் சென்று வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கோயில்களுக்கு, தொலைதூர கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா. சரிங்களா? கண்ணில் இடதுகண் பாதிக்கப்படுங்க. சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுக்கு ஏற்படும், குழந்தைக்கு ஏற்படுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு சில சமயம் நோயாளி அப்படிங்கிற தன்மையும் கொஞ்சம் கொடுக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால.
சரிங்களா. தந்தை எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் கொஞ்சம் நிற்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புள்ள நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆசிரியராகவும் இருப்பாங்க, பெண்ணும் பெறவும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமாக இருந்தது கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு அவனும் சொந்தக்காரன் தான், சரிங்களா. அவனும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான், அது மாற்றம் இல்லை. நாளைக்கு கிடைக்கக்கூடிய மனைவியும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம். ஒரு சில நேரத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கும், கம்ப்யூட்டர் தொடாமல் இன்றைக்கி படிப்பு முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் ஓரியன்டாக வந்தாச்சு. இவங்களுக்கு குரு ராகுவை தொடர்றதுனால தாராளமாக அதையே செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் தந்தைக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம், சரிங்களா. தந்தைக்கு வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தந்தையும் தொழில் பண்ணாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. குழந்தை பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி ஏதாவது எங்களுக்கு சுப பலன்கள் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், சில சமயம் விபத்துக்கள், ஆஸ்பத்திரி விரயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இப்பயே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். மேலும் உங்களுக்கு வேறு தகவல்கள் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அலையுங்க. கீழேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், அதுக்கு வாட்ஸ்அப்பே இருக்குது. உங்களுக்கு எது சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஜாமக்கோல் பிரசன்னம் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறோம். ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 சார்ஜும், வாஸ்து பார்க்கறதுக்கு 2000 பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு 50 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அதையும் அழுத்துங்க, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மேலும் வேறு தகவல்களுக்கு அலையுங்கள். நன்றி, வணக்கம்.